அழி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர். நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 10 முதல் ஆகஸ்ட் 16 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக அமைகிறது. ஆதரவு அதாவது ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயமே அதுதாங்க. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா? ராசிநாதன் உங்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அது ஒரு மைனஸ் தான். இருந்த போதிலும் உங்களுக்கு ராசியை 8ஆம் பார்வையாக பார்க்குறார். ஒரு நல்லதும் இருக்குது, ஒரு கெடுதலும் இருக்குது. அதாவது எதிரிகளால் தொல்லை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் நீங்கள் இறுதியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. அதையும் தாண்டி உங்களுக்கு கடன் ஒரு சிலருக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களுக்கோ இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கோ யாருக்காவது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும். மற்றபடி இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரமா இல்லை சுமாராக இருக்குமா? வாங்க பார்க்கலாம். அதாவதுங்க இந்த ராசி பலன் பார்த்திங்கன்னா ஒரு 30% தாங்க இது. மீதி 70% உங்கள் ஜாதக பிறப்பு ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி தான் இயங்கும். இது கோச்சாரம் என்பது இன்றைக்கி கரண்ட் அஃபேர், இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சார நிலையில் என்னென்ன பலன்கள் தருகிறது அப்படிங்கிறது தான் இந்த கோச்சாரம். இது 30% தாங்க. சரி, என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி அப்படின்னும் பொழுது இதில் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கிறது? முதல்ல எந்த ஒரு ராசிக்கும் தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருந்தால் மற்றது எல்லாம் சிறப்பாகிடுங்க. காசு பணம் வந்தால் எல்லாத்தையும் அதை வச்சு நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு. நிச்சயமாக சரியாக காசு பணமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அப்போ தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறதா அப்படின்னா 10 உங்களுக்கு 12 இருக்கிறார், வக்ர கதியில் இருக்கார். அப்போ அவர் முன்வீட்டு பலனை செய்வார். 11 இருப்பதாக ஐதீகம். அப்போ சனி பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 7 சனி நடந்தாலும் உங்களுக்கு முன்வீட்டு பலனை தருவார். 11 இருப்பதாக ஒரு ஐதீகம். 11 எந்த ஒரு கிரகமும் அளப்பரிய பலனை தரும். இப்போ ராகு ஏற்கனவே 11 இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். அப்போது கொட்டி கொடுக்க போகிறார் ராகு. சனி பகவானும் இப்போ உங்களுக்கு 12 இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறதால அவர் 11ஆம் வீட்டு வேலையை தான் செய்யணும். தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்படும். எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு நீங்கள் அதில் நல்ல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் சூடு பிடிக்கும். நீங்கள் ஏனாத்தாலும் தொழில் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா அற்புதமாக செல்லும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது லாபத்தை தரக்கூடிய ஒரு இடம். அப்போ லாபம் மட்டுமே கிடைக்கும். எண்ணிய செயல் ஈடேறும், தொட்டதெல்லாம் தொடங்கும், லாபமயம், பல மழை பொழிய போகிறது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. ஆமாங்க,
11ஆம் இடம் பலமாக இருக்கிறதுன்னு சொன்னால் அப்போது எல்லாமே உங்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும். சரி, உங்களுக்கு 9 3ஆம் இடத்தில் இருந்தாலும் 9ஆம் வீட்டை பார்க்கிறார், 7ஆம் வீட்டை பார்க்கிறார். குரு பார்வை கோடி நன்மை இல்லையா? 7ஆம் இடத்தை பார்க்குறார், 7 சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறார். அப்போது 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் குருவோடு இணைந்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமண வயதில் இருக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக கைகூடி வரும். சட்டுப்புட்டுன்னு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும், கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்குமா? கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும். 9ஆம் இடத்தை பார்க்குறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். ஏற்கனவே சூரியன் உங்களுக்கு 4ஆம் இடத்துல புதனோடு இணைந்திருக்கிறார். இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா 9ஆம் இடத்தை 9ஆம் வீட்டு அதிபதி பார்த்தால் ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அப்போது தந்தையால் அனுகூலம், ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கோயில்களுக்கு போவீங்க, தீர்த்த யாத்திரைகள் போவீங்க, நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், இதெல்லாம் கண்டிப்பாக செய்வீங்க. ஒரு ஆத்ம திருப்தி. நீங்கள் இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியூர் வெளிநாடு ஒரு கோயில் குளங்களுக்காவது நீங்கள் போகணுங்க. வேலைக்காக போகலை, தொழிலுக்காக போகலைன்னா கூட அது 9ஆம் இடம் உயர்கல்வி. உயர்கல்விக்காக இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் நிச்சயமாக பிள்ளைங்க உயர்கல்விக்காக செல்வீங்க. அப்போது உயர்கல்வி எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த இன்ஸ்டியூஷனில் சேரணுமோ அதை சேர்ந்து நல்லா படிக்கக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். தொழில் சிறப்பு, தொழிலில் லாபத்தை ஏற்படுத்த போகிறது. 12ஆம் இடம் இது நாள் வரைக்கும் சனி செலவை கொடுத்தார், இப்போ 11க்கு போயிட்டார், அவர் வருமானத்தை கொடுக்க போகிறார், செலவு கிடையாது. அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 7ஆம் இடம் திருமண செலவு, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் செலவு, அது மற்றபடி வெளியூர் வெளிநாடு போகிறது, ஆன்மீக செலவு, இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டு, உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான காலகட்டங்க. என்ன 5ல் கேது இருக்குது, கொஞ்சம் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும். அவங்க படிக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், இன்ஸ்டியூஷன் மூலமாக வரலாம், இல்லை மற்ற பிள்ளைகள் மூலம் வரலாம், இல்லை நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் உங்களுக்கு வில்லங்கங்கள் ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்குது. யார்கிட்டையே போட்டு வருவாங்க. மற்றபடி உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாளில் 5 4 இருக்கிறதால என்ன அப்படின்னா பூர்வீக சொத்து விற்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல விலை போகும் இந்த மாதம். அதாவது இந்த வாரம் நீங்கள் விற்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். சுக்கிரன் கலைத்துறைக்கு அதிபதி. அப்போ சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, நிதித்துறை, நீதித்துறை, ஆன்மீகம், இப்படி அருமையாக. அதாவது இப்போ செவ்வாய் ராசிநாதன் ராசியை பார்க்குறார் அப்படின்னும் போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். அதாவது தொழில் நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி, நல்ல பண வருவாய், இரட்டிப்பு வருமானம், சந்தோஷம், உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அப்போ நல்ல பண வரவு வருதுன்னு சொன்னால் அப்போ குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கணவன் மனைவி ஒற்றுமை, இதெல்லாம் நிச்சயமாக நடக்குங்க. மற்றபடி இந்த வாரம் டென்ஷன் இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.